என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை நாங்க போய் ரெகுலரா ஆய்வு செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் ஒர்க் கரெக்டா தான் இருக்குது. அமித்ஷா நீங்க அமித்ஷா அவர்கள் சொல்றத நீங்க எடுத்து அமித்ஷா அவர்கள் ஏஜென்சி இருக்கு, அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. பாஜக வர்றதுக்கு முன்ன அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கு தெரியாது. இன்னைக்கு அமலாக்கத்துறை அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இல்ல எங்க எல்லாம் எதிர்கட்சிகள் ஆள்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது. நீங்க இன்னைக்கு அசாம் சிஎம் பாஜகவுடைய சிஎம், அவர் காங்கிரஸ் இருந்தப்ப ஒரு பெரிய ஊழல்வாதி. நீங்க அதே மாதிரி என்சிபியில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் ஊழல்வாதி. இன்னைக்கு அவர் பாஜக சேர்ந்த உடனே புனிதமாயிட்டாரு. அதனால இன்னைக்கு அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான். ஒன்றிய அரசாங்கத்துல நம்ம நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு. ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்டான அமைப்பு தானே, மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே. ஊழல் எங்க நடந்தாலும் தப்பு தான். எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள் நடந்தா மட்டும்தான் தப்பா? ஆளுங்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல பாஜக ஊழல் பண்ணா பரவாயில்லையா? அதனால அமித்ஷா அவர்கள் சொல்றது ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒழிய உங்களோட ஏஜென்சி இருக்குது, நீங்க போய் ஆய்வு பண்ணுங்க, புக் பண்ணுங்க. ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது? ஏன் இதே தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டில் ரெய்டு நடந்ததுல 67 கோடி ரூபாய் பிடிச்சோம், 200 கோடி 200 கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சோம் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அந்த கேஸ் என்னாச்சு? நடக்கலையில. பாஜகவை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல, குறிப்பா சிறப்பா தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்கள்ல அவர்களுக்கு இந்த மாதிரி அமலாக்கத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்றது, அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறதா அமித்ஷா செய்கிறாரே ஒழிய பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடக்குது, அவங்களையும் போய் கைது பண்ண வேண்டியதானே.